கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. எம்ஆர் அண்ட் எஸ்ஆர் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனு, அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து பார்ப்போம். அதற்கான லிங்க்கை பொறுத்தளவு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், அதாவது டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து இன்டிமேஷன் வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து நான் நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அக்னிவீர் நேவி இது வந்து சில நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய நம்பரை வந்து நாங்கள் இமெயில் ஐடி வந்து சிபிடி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோடை பற்றி தனியாக வந்து உங்களுடைய இது பேராக வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த இதில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பொறுத்தளவில் எப்போ நடக்குது, எஸ்ஆர் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து நீங்களே வந்து பாருங்கள். எஸ்ஆர் பொறுத்தளவில் 9 ஜூலை 2024 டு 11 ஜூலை 2024 வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் கேண்டிடேட்டுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூலை டு 15 ஜூலை 2024. ஏன்னா 2 எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் வேரியன்ஸ் டேயில் வந்து நடக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிபிஐ சிபிடிசின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து ஆல்டர்னேட் அட்மிட் கார்டு லிங்க், சப்போஸ் வந்து அந்த லிங்க்கில் வரல, நேவி அக்னிவீர் நேவி டாட் அதில் வரல, சிடிஎஸ் டாட் அந்த இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்து வருதா என்னன்னு. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து அவங்க வந்து அட்மிட் கார்டை வந்து டேரெக்டாகவும் சென்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். சப்போஸ் அதில் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து லாகின் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போனால் என்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் லிங்க் இந்த மாதிரி தான் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, அந்த இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடி அதில் வந்து கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்ச்சர் இதை பார்த்து அதில் வந்து H3 #2U அந்த இது உங்களுக்கு என்ன கேப்ச்சர் வந்தோ அதை வந்து என்டர் பண்ணி இதை வந்து கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி வியூஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்களுடைய எக்ஸாம் டைமிங் என்றைக்கு, ஸ்லாட்டு, ஷிஃப்ட்டு மார்னிங்கா ஈவினிங்கா அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டைமிங், எக்ஸாம் டைமிங், எக்ஸாம் ரிப்போர்ட்டிங், அப்புறம் சீட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் அது வந்து உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இஷ்யூ அத்தாரிட்டி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலே வந்து அட்ரஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் முன்னாடி தான் தெரியும். அதாவது எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அப்டேட் கார்டு டவுன்லோட் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் 3 நாளைக்கு அப்புறம் லாகின் பண்ணினா உங்களுக்கு அதாவது அட்ரஸோடு சேர்ந்து வந்து வரும். எந்த இதில் நீ எக்ஸாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. மதுரைனா மதுரை, சென்னைனா சென்னை, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நியர்பையில் வந்து வரும். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் வந்து 14/7/2024 வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேட் வந்து மாறும். எம்ஆருக்கு ஒரு டேட்டு, எஸ்எஸ்ஆருக்கு வந்து ஒரு டேட் வந்து வரும். 14/7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லாட்னால் ஒன்றும் இல்லை, அந்த ரூம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரூம். உங்களுக்கான ஹால் வந்து ஸ்லாட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவினிங் ஷிஃப்ட் வந்து சொல்லிட்டாங்க. டைமிங், ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், இந்த டைமிங்குள்ளே ஆஃப்டர் 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு ½ ஹவர் முன்னாடி வந்து நீங்கள் இப்போ வந்து போயிடுறது நல்லது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ½ ஹவர் தான் ரிப்போர்ட்டிங் டைம். எக்ஸ்க்ளூடிங் டைம் வந்து 3:30 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்து ரீச் ஆகிற மாதிரி. ஏன்னா வந்து எக்ஸாம் நியர்பை பஸ் எதுவும் கிடைக்குமா அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து சில ஏரியாவில் வந்து காலேஜ் வந்து ரொம்ப தவறாக போட்டுக்கனால வந்து தெரியாத இடத்துக்கு ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நீங்கள் போகலாம். சப்போஸ் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து கூடுதலாக வந்து ஏன்னா வந்து ரெண்டு மாதமாக படித்து அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் கரெக்டாக போகலைன்னா உங்களை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 3:30 நீங்கள் வந்து கம்பல்சரியாக போயிடணும். அதனால் ஒரு 2 மணிக்கு அங்கே வந்து ரீச் ஆகி கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. கூடவே வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் வந்து சொல்கிறேன், அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் 5 o'clock ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ½ ஹவரில் வந்து முடியுது. ஒவ்வொரு இதுக்கு வந்து 45 மினிட்ஸ் வந்து அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3:30 ½ ஹவர் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பலாம் கிடையாது. நார்மலாக வந்து நீங்கள் என்னென்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து இது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் என்னன்னு ஒரு ஃபோட்டோ கூட 2 எடுத்துக்கங்க. அதனால் நல்லா இல்லை. ஒரு சில எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அதனால சொல்கிறேன், ஒரு பேனா எடுத்துக்கங்க தேவைப்படும். மற்றபடி நீங்கள் என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னா வாட்ச்சு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தீங்க, கோல்டு கூட போட்டு போகக்கூடாது. அதனால் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இதில் வந்து பற்றி ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஷியலாக வந்து கரெக்டாக இருக்கணும், பாடி வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கிளாத்தை பொறுத்தவரை நல்லா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல எனி டைப் வாட்ச் வந்து போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி கேஜெட்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடாது. வின்டர் கிளாத் வந்து பாட்டம் வந்து கட் இருக்கணும். அப்புறம் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஹை நெக்கு, ரவுண்ட் நெக் இருக்குல்ல, அந்த மாதிரி டிஷர்ட்லாம் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகிறது நல்லது. அதனால சொல்லுவேன். ஒரு பெல்ட் வச்சுருந்தேன், ஒரு கை காலில் செயினு, மோதிரம், ரிங்லாம் வந்து கழட்டிட்டு போயிருங்க. அதனால தான் நம்ம ஜுவல்லரி அந்த மாதிரி வந்து இயர்ரிங் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு போகணுன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து ஐடி ப்ரூஃப் வந்து 2 எடுத்துக்கங்க. அதான் வந்து நல்லதாக இருக்கும். ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு மெயினாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பேன் கார்டு, உங்கள் 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொண்டு போங்க. வாட்டர் எல்லாமே அங்கேயே கேரி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் மொபைல்ஸ் ஃபோன் கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து தனியாக வந்து அந்த ஹால் ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே கூட கொடுப்பாங்க. இல்லை ஒரு ரூ. 5 டோக்கன் கொடுக்குற மாதிரி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட ஒரு சில இடங்கள்ல வந்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து எக்ஸாம் வந்து ரிலாக்ஸாக எழுதுங்க. கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸாக பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்களோ, ஏன்னா நல்ல ஒரு ஜாப் தான். இதுக்கான ஹைட்லாம் கம்மி தான். அதனால் வந்து நீங்கள் இப்போ மெடிக்கல்லாம் கட் பண்ணால் இது ஒன்றா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக வேக்கன்சி வந்து இப்போ செப்பரேட்டாக வந்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரியும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து வேறு உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ. உங்கள் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அட்மிட் கார்டு வந்து தெரியல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எது தெரியல, என்ன டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் இந்த